எஸ்பிஐ கிளர்க்குக்கு படிக்கிறதா, ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு படிக்கிறதா, இதுக்கு மெயின்ஸுக்கு படிக்கிறதா, இதுக்கு மெயின்ஸுக்கு படிக்கிறதா அப்படின்ற மாதிரி குழப்பத்துல இருந்தீங்க அப்படின்னா உங்க குழப்பத்துக்கெல்லாம் ஒரு எண்டு கார்டை போடுறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஒரு கிளியர் கட் ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த டைம்ல நம்ம எப்படி பண்றது, இதுக்கான ஸ்டடி பிளானர் வந்து என்ன, இதுக்கு வந்து நம்ம என்னென்ன மாதிரி ப்ராக்ரஸ் வந்து மெயின்டைன் பண்றது அப்படின்றத ஒரு பிரீஃபா இந்த வீடியோல நான் வந்து சொல்ல போறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறந்துடாதீங்க, பேங்கிங் படிக்கிற ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. கண்டிப்பான முறையில் எனக்கே கமெண்ட் பண்றீங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்றீங்க பர்சனலா, நான் வந்து இப்பதானே ஆரம்பிச்சு 2 பாஸ் ஆகுது, 3 பாஸ் ஆகுது, 4 பாஸ் ஆகுது, கிட்ட தெரியலையே அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ உங்களுக்கானது என்ன, ஆல்ரெடி படிச்சு நல்லா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற ஒரு கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்றது, மோர் தென் 1 இயர் 2 இயர்ஸ் படிச்சவங்க நீங்க என்ன பண்றது, எல்லாத்தையுமே இந்த வீடியோல அட்டா புட்டா நான் வந்து வைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான ப்ரிலிம்ஸ்க்கான பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த எக்ஸாம் எழுதினாலும் அதோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து என்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பான முறையில தெரிஞ்சுக்கணும். அதுபடி பார்க்கும்போது ஐபிபிஎஸ் கிளர்க்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் 30 மார்க், 30 கொஸ்டின், 20 நிமிஷம். அதுவே வந்து நீங்க மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 35 கொஸ்டின், 35 மார்க், 20 நிமிஷம். அதுவே ரீசனிங் அப்படின்னா 35 கொஸ்டின், 35 மார்க், 20 நிமிஷம். டோட்டலா உங்களுக்கு 100 கொஸ்டின் 1 மணி நேரத்துக்கு வந்து நடக்கும்போது ஈச் கொஸ்டின் வந்து செக்ஷனல் டைம் வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ இதை பொறுத்தளவுக்கு நான் ஒரே விஷயம் முதல்ல இதை பார்ப்போம், அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கு வரேன் எது எப்படி படிக்கணும்ன்றதுக்கு. அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் நம்ம பாக்குறப்ப ரீசனிங் 40 கொஸ்டின் 60 மார்க் வந்து கேட்கறான். பட் டைமையும் குறைச்சு விட்டான். நான் சொன்ன மாதிரி 45 நிமிஷம் இருந்தது லாஸ்ட் இயர், அதுல இருந்து 10 நிமிஷத்தை குறைச்சு 15 நிமிஷத்துக்கிட்ட குறைச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கிலீஷ் 40 கொஸ்டின் 40 மார்க் 35 நிமிஷம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் 35 கொஸ்டின் 50 மார்க் 30 நிமிஷம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினையும் குறைச்சு டைமையும் குறைச்சு நம்மளை மண்டைய காய வச்சிட்டாங்க. இதுல வந்து ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஸ்டின் 50 மார்க் 20 நிமிஷம். ஜென்ரல் அவேர்னஸ்லயும் உங்களுக்கு மார்க் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆச்சு. இதுல முக்கியமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு என்ன பண்றது, மெயின்ஸோட பேட்டர்ன் வந்து மாத்திட்டாங்க, அதுக்கு என்ன பண்றது, இது ஒரு பாயிண்ட். முதல்ல பாயிண்ட் இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, எஸ்பிஐ கிளர்க்குக்கு இப்போ நீங்க எஸ்பிஐ கிளர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ப்ரிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேம் அப்படியே தான் வந்து இருக்க போகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்ல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, ப்ரிலிம்ஸ்ல வந்து ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸ்க்கும் எஸ்பிஐ ப்ரிலிம்ஸ்க்கும் வளருது. ஸோ எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ்க்கும் ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. ஆனா டிஃபரன்ஸ் எதுல இருக்கும் அப்படின்னா, லெவல் ஆஃப் த எக்ஸாம்ல கண்டிப்பா வைப்பான். ப்ரிலிம்ஸை பொறுத்தளவுக்கு நான் சொல்றேன், நான் போன வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன், நீங்க எஸ்பிஐ கிளர்க் எழுதுறீங்கன்னா நீங்க ப்ரிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இப்பதான் நீங்க ஒரு 3 மந்த்ஸ் நீங்க படிக்கிற ஒரு ஆஸ்பிரண்டா இருந்தாலும் உங்களுக்கு 90% ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா 6 to 1 இயர் படிக்கிற ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா 100% நீங்க ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ணிடலாம், கொஞ்சம் கவனமா போட்டீங்கன்னா. ஆனா இந்த ஐபிபிஎஸ் கிளர்க் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. பிகாஸ் 1 இயர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் படிக்கிற ஆஸ்பிரன்ஸால கூட ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்றதே கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்றதே கஷ்டம்தான். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்க வேண்டியது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இங்கிலீஷோட லெவல் இருக்கு பாத்தீங்களா. ஐபிபிஎஸ் கிளர்க்கை பொறுத்தளவுக்கு இங்கிலீஷோட லெவல் நமக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். பார்க்க கொஸ்டின் ஒரு சிமிலரா இருக்கும். பட் நம்மளுடைய லெவல் ஆஃப் த கொஸ்டின் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது கண்டிப்பா இங்க வந்து அதிகமா தான் இருக்கும். இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் வந்து போடுற மாதிரி இருக்கும். ரீசனிங் ஜாலியா இருக்கும். ஓகே, ரீசனிங் நம்மளால போடுற மாதிரி இருக்கும். இங்க குவான்ஸும் நம்மளால ஓரளவுக்கு போடுற மாதிரி இருக்கும். பட் லெவல் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். லெவல் மட்டும் இம்ப்ரூவ் ஆகும். பட் எஸ்பிஐ கிளர்க் அப்படின்னா நம்ம கண்டிப்பா சொல்றேன், நீங்க ஓரளவுக்கு நல்ல டீசென்டான மார்க் டெஸ்ட் வந்து போட்டிருந்தீங்கன்னா 90% பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க் வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. பிகாஸ் இங்க 10 டைம்ஸ் வந்து மெயின்ஸுக்கு அனுப்புவாங்க. சரிங்களா? இங்க மெயின்ஸுக்கு 10 டைம்ஸ் அனுப்புவாங்க. இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க்கை பொறுத்தளவுக்கு நமக்கு எங்க ஃபில்டர் பண்ணுவான்,
மெயின்ஸ்ல பயங்கரமான லெவலை வந்து கொண்டு வருவாங்க. ஆனா ஐபிபிஎஸ் பொறுத்தளவுக்கு எஸ்பிஐ லெவல்ல வந்து மெயின்ஸ் வந்து இருக்காது. எஸ்பிஐ லெவல்ல வந்து ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் வந்து இருக்காது. புரியுதுங்களா? இதோட டிஃபரன்ஸ் இங்க தான். இங்க உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து மண்டைய காய வச்சிருவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மெயின்ஸ்ல வந்து மண்டைய காய வைப்பாங்க. அப்போ நம்ம என்ன சார் பண்றது? ஒரு நாளைக்கு நான் அப்ப வந்து இப்ப மார்க் டெஸ்டே போட வேணாம்னு நினைக்கிறேன். மார்க் டெஸ்ட் நான் வந்து மெயின்ஸுக்கு படிக்கிறதா, ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறதா, இல்ல மார்க் டெஸ்டே போடாம இருக்கிறது, இல்ல மார்க் டெஸ்ட் போட்டுட்டே இருக்கிறதா அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இது ரொம்ப ஒரு எஃபெக்டிவா இருக்கக்கூடிய ஒரு மெத்தடா இருக்க போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க எஸ்பிஐ லெவல் மார்க் டெஸ்ட் போடுறதுக்கு பதிலா ஓகே எஸ்பிஐ லெவல், அதாவது எஸ்பிஐ கிளர்க் லெவல் சொல்றேன், எஸ்பிஐ கிளர்க்ல எழுதி போட்டுறேன். நீங்க எஸ்பிஐ கிளர்க் லெவல்ல இருக்கக்கூடிய ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் இப்ப போட வேணாம். ஓகேவா? அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளர்க் லெவல்ல இருக்கக்கூடிய மார்க் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஐபிபிஎஸ் கிளர்க் லெவல்ல இருக்கக்கூடிய ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட்டை நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி ஓகே, கண்டிப்பான முறையில் டெய்லி ஒரு டெஸ்ட் ஆச்சு நீங்க வந்து போட்டிருக்கணும். ஓகே, டெய்லி ஒரு டெஸ்ட் போடணும். இது யார் அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட். ஓகே, நல்லா ஒரு 1 இயர் ஒரு 6 மந்த்துக்கு மேலே படிச்சிருக்கீங்களா, ஓரளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம் நாலேஜ் வந்துருக்கு, ஒரு 2 எக்ஸாம் இதுக்கு முன்னாடி எழுதிருந்தீங்க அப்படின்னா நீங்க டெய்லி ஒரு ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் எடுக்கணும். அதுவே நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க, இப்பதான் உள்ள வந்திருக்கீங்க, சார் 2 மாசம் தான் ஆகுது, நான் இது வரைக்கும் எந்த எக்ஸாம் எழுதல அப்படின்னா நீங்க கம்பல்சரி டெய்லி 2ல இருந்து 3 ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் போட்டே ஆகணும். ஓகே, 2ல இருந்து 3 ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் நீங்க போட்டே ஆகணும். அதுல எந்த மாற்றமும் வேண்டாம். கண்டிப்பான முறையில நீங்க வந்து போடணும். எந்த லெவல்ல போடணும் அப்படின்னா நீங்க ஐபிபிஎஸ் கிளர்க் லெவல்ல நீங்க வந்து போடணும். ஐபிபிஎஸ் கிளர்க் லெவல்ல தான் நீங்க வந்து போடணும். எஸ்பிஐ கிளர்க் லெவல் வேணாம். அது நீங்க எஸ்பிஐ கிளர்க் லெவல் வேணான்றதை காட்டியும் எப்ப நம்ம போடணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நீங்க உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்ததுக்கு அப்புறம், அதாவது அட்மிட் கார்டு வந்ததுக்கு அப்புறம், ஒரு அட்மிட் கார்டு இல்லைன்னா வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும்ல ப்ரிலிம்ஸ் டேட், அதுக்கு ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர், ஓகே, ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதோட ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் எடுங்க. அதுல எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் பிளான் பண்ணிக்கோங்க. அது எது வேணாலும் இருக்கலாம், முன்னாடி இருக்கலாம் இல்ல பின்னாடி இருக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு அந்த லாஸ்ட் 3 டேஸ் இருக்கும் பாத்தீங்களா, உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி லாஸ்ட் 3 டேஸ் இருக்கும் பாருங்க, அந்த லாஸ்ட் 3 டேஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணுங்க. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணுங்க. எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, அது எஸ்பிஐயா இருக்கட்டும், ஐபிபிஎஸ்ஸா இருக்கட்டும், எப்பயுமே லாஸ்ட் 3 டேஸ் உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்துட்டு நீங்க எக்ஸாம் எழுத போறதுக்கு லாஸ்ட் 3 டேஸ் பிஃபோர் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ஏதாச்சும் ஒரு சைட்ல போயிட்டு நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு ஒரு 2 சைட்டு மோஸ்ட்லி ரெஃபர் பண்றது, என்னது வந்து நான் சொல்றது இல்லை, நிறைய பேர் இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஆஸ்பிரன்ட் சொன்னதுதான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஸோ அதுல வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆலிபோர்டு ரெஃபர் பண்றாங்க. ஆலிபோர்ட்ல வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கிடா அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் மார்க் அப்படின்ற வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த 3 வெப்சைட் உங்கள்கிட்ட கண்டிப்பா நீங்க மெயின்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பிராக்டிஸ் மார்க் இருக்கணும், ஸ்மார்ட் கிடா இருக்கணும். ஓகேவா? நீங்க வந்து இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலிபோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் சொல்லிடுவா எதெல்லாம் ஈஸியா இருக்கும்ட்டு நான் கண்டிப்பா சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஆலிபோர்ட்ல மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு போடுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ்ல உங்களுக்கு வந்து ஸ்கோர் வந்து வரும். ஓகே, அதே மாதிரி கொஞ்சம் ரீசனிங்லயும் ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும். குவான்ஸ் கொஞ்சம் ஹார்டா இருக்கும். குவான்ஸுமே இந்த இடத்துல வந்து மாடரேட் லெவல்ல தான் இருக்கும், ஹார்டுன்னு சொல்ல முடியாது. ஓகே, இப்போ அதுவே நீங்க ஸ்மார்ட் கிடால எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ், ரீசனிங், குவான்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு மாடரேட் லெவல்ல இருக்கும். அதுவே நீங்க பிராக்டிஸ் மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மாடரேட் லெவல்லையும் உங்களுக்கு ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹை லெவல்ல இருக்கும். குவான்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடரேட் லெவல்ல இருக்கும். இதுவே நீங்க அடா 247, ஓகே, அடா 247ல வந்து மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன்ல வந்துருக்கும். ஓரளவுக்கு ஹார்டுன்னு சொல்ல முடியாது, ஈஸின்னு சொல்ல முடியாது, அந்த லெவல்ல வந்து இருக்கும். அதே ரீசனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரீசனிங் உங்களுக்கு ஈஸி லெவல்ல கேட்பாங்க. குவான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடரேட் லெவல்ல கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் லெவல்லயே வரும். இதுதான் இந்த இதுல வந்து இருக்கிறது. நீங்க வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்க. இதுதான் இது வரைக்கும் வந்து இருந்தது. இதுல நீங்க எல்லாமே ஈஸியா ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இந்த டெஸ்ட் புக் அப்படின்ற ஒரு
ஒரு மார்க் டெஸ்ட் இது வந்து ரெஃபர் பண்ணுவாங்க, டெஸ்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்க பிகினரா இருக்கும்போது எல்லாருமே டெஸ்ட் புக்ல வாங்க, ஏன்னா ரொம்ப கம்மியா இருக்கும், அஃபோர்டபுளா இருக்கும்ன்றனால வாங்குவாங்க. வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சுன்னா அது வந்து போட்டு பாருங்க. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்துச்சுன்னா போட்டு பாருங்க. எல்லாமே ஸ்டாண்டர்டா வந்துருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாக்ட் லெவல். இதுல வந்து நீங்க இதுல ப்ரிலிம்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், மெயின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுல ப்ரிலிம்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இங்க நான் மெயின்ஸ் வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன். இந்த 3 சைட்டும் நீங்க வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க ப்ரிலிம்ஸ் வந்து ரெஃபர் பண்ணலாம். பிகாஸ் அடால வந்து இப்போ நிறைய மார்க் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, நீங்க நிறைய போட்டுட்டே இருக்கலாம். ஆனா இந்த ஸ்மார்ட் கிடாலெல்லாம் இப்போ வந்து ரிப்பீட் டெஸ்ட்டை வந்து நம்ம ரிப்பீட் எடுத்துக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரிப்பீட் நீங்க 2 பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து ஒரு 2 பேர் சேர்ந்து வாங்குங்க. வாங்கி அதுல ஒருத்தர் எடுத்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தர் வந்து ரிவ்யூ பார்த்துடக்கூடாது, சரியா? ரிப்பீட் டெஸ்ட் வந்து கொடுத்துட்டு 2 பேரும் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத வந்து உங்க ஃப்ரெண்டோட அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, இதான் நீங்க வந்து பண்ண வேண்டியது. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸுக்கு அப்ப என்ன சார் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே ஒரு வீடியோல வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் மெயின்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண வேண்டும் அப்படின்றது. ஸோ அதான் நான் இங்கேயும் சொல்ல போறேன். மெயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. மெயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் வைஸ் பிரிச்சுக்கோங்க. ஸோ குவான்ஸா இருக்கட்டும், ரீசனிங்கா இருக்கட்டும், அதே மாதிரி இங்கிலீஷா இருக்கட்டும், இதை டாபிக் வைஸ் நீங்க வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கல வேண்டும். ஒவ்வொரு டாப்பிக்கையும் நீங்க வந்து ஸ்பிளிட் பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸை வந்து நீங்க வந்து ஸ்பிளிட் பண்ணணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க கரண்ட் அஃபேர்ஸை இப்ப இருந்து இந்த ஒரு 3 மாசத்துக்கு தயவு செஞ்சு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருங்க. தயவு செஞ்சு இந்த 3 மாசத்துக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி சிஏ கண்டிப்பா படிங்க ஒரு 3 மந்த்ஸுக்கு. ஓகே, இப்ப இருந்து வேணா உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் வந்து அரௌண்ட் ஒரு 3 மாசத்துக்குள்ள வந்துடும். அதே தான் அந்த தொன்று தொட்டு நமக்கு ஐபிபிஎஸ் கிளர்க்கும் வரும், மெயின்ஸ் வரும். அதனால இப்ப இருந்து நீங்க டெய்லி சிஏ படிச்சுட்டு பிளஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீக்லி நல்லா வந்து ரிவைஸ் பண்ணுங்க. வீக்லி சிஏவை நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மந்த்லி சிஏவை வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி சிஏ வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி எடுங்க. இல்லை அப்படின்னா அதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை நீங்களே தனியா உட்காந்தோ ஒரு ரிவிஷன் மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த குவான்ஸ் டாபிக் வைஸ், இந்த ரீசனிங் டாபிக் வைஸ், அதே மாதிரி இந்த இங்கிலீஷ் டாபிக் வைஸ் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக டாபிக் வைஸ் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும். டாபிக் வைஸ் ஸ்ட்ராங் பண்ணி உங்களுடைய ஸ்ட்ராங் ஏரியா எது, உங்களுடைய வீக் ஏரியா எது அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். அதை அனலைஸ் பண்றதுக்காகவும் அதை உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் நான் வந்து ப்ரொவைட் பண்றேன். நான் இப்போ உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன். இதை பாருங்க. இது உங்களுக்கு நான் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல நான் வந்து போஸ்ட் பண்ண போறேன். ஸ்கோர் பூஸ்டர். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கோர் பூஸ்டர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்பெஷலி எதுக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கான ப்ரிலிம்ஸ் டெய்லி நீ வந்து ப்ரிலிம்ஸ்க்கு என்ன பண்ற, ஒரு ப்ரிலிம்ஸை வந்து நீ காம்ப்ளிகேட்டடா ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் ஒருத்தர் எடுக்கணும், ஒருத்தர் வந்து 2 மார்க் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேன்னா, அந்த ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட்டை நீங்க இந்த இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இப்போ எப்படி ஒரு சினிமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதுல இந்த மார்க் டெஸ்ட் தான் மிகப்பெரிய ஒரு ரோலை வந்து பிளே பண்ணும். அதனால நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிட்டிக்கா இப்பயே நான் சொன்ன மாதிரி ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடணும். ஐபிபிஎஸ் கிளர்க்கு ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட்டை வந்து எடுக்க ஆரம்பிச்சிடணும். அதை எடுத்தீங்கனாலே உங்களால எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிலிம்ஸ்ல ஈஸியா பாஸ் பண்ண முடியும். there is a chance for 90%. இன்னும் 10% சான்ஸ் எதுல இருக்கு, நீ இந்த மார்க் டெஸ்ட்டை ப்ராப்பரா எடுக்கிறதுல தான் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, இல்லை எந்த கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி. அதே மாதிரி நம்பர் ஆஃப் என்ன மாதிரி அனலைஸ் பண்ணணும், எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய மார்க் டெஸ்ட்டு மார்க்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் அதில் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஒவ்வொரு நாளும் இன்னையிலேருந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலேருந்து எடுங்க. ரீசனிங்கில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, குவான்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, இங்கிலீஷ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, உங்களுடைய ஃபுல் மார்க் என்ன. ஃபுல் மார்க் அப்படின்றத இந்த இடத்துல நீங்க பர்சன்டைல நோட் பண்ணுங்க. சரிங்க, வேற எதுவுமே நோட் பண்ண வேணாம். பர்சன்டைல வந்து நீங்க வந்து நோட் பண்ணணும். இங்க இருந்து நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 நாளுக்கான கேலண்டர் கொடுத்துருக்கேன். 30 நாள் செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் நீங்க டெய்லி ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் எடுக்கணும்ல, அதுக்கான இது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய ஸ்கோரை நீங்க வந்து நிறைய மார்க் டெஸ்ட் எடுத்திருப்பீங்க. அந்த மார்க் டெஸ்ட்ல நீங்க கேப்சர் ஹையா எதுல ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, எதை வந்து லோவா ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்றத நீங்க வந்து இது பண்ண போறீங்க. இப்போ ஆகஸ்ட் 10 ரீசனிங்ல உங்களுடைய ஸ்கோரை கம்பேர் பண்ணுங்க, குவான்ஸ்ல உங்க ஸ்கோரை கம்பேர் பண்ணுங்க, இங்கிலீஷ்ல உங்க ஸ்கோரை கம்பேர் பண்ணுங்க. இதுக்கு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கான மெயின்ஸுக்கு இதை நீங்க வந்து வச்சுக்கணும்.
உங்களுடைய மெயின்ஸ்ல நான் சொன்ன மாதிரி டாபிக் வைஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களா, அந்த டாபிக் வைஸ்க்கு நீங்க இதை எடுத்துக்கோங்க. சரியா? டாபிக் வைஸ் இதுல வந்து நோட் பண்ணுங்க. உங்களுடைய ஸ்கோர் பில்டரா இதுல வந்து இருக்கணும். உங்களுடைய ஸ்கோரை எதுவுமே உடைச்சிடக்கூடாது. உங்க ஸ்கோரை உடைக்கிறவன் யார் அப்படின்னா உங்களுடைய வீக் ஏரியா தான் உங்களுடைய ஸ்கோரை உடைப்பான். ஸ்கோரை எவன் பில்ட் பண்ணுவான் அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ராங் ஏரியா தான் பில்ட் பண்ணுவான். Got it? அதை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 30 நாளுக்கு நீங்க வந்து இதை வந்து நோட் பண்ணுங்க. இந்த 30 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்ப செப்டம்பர் 8ல முடியுமா, செப்டம்பர் 8 இல்ல 9ல முடியும், செப்டம்பர் 9ஆம் தேதி நான் இன்னொரு இதே மாதிரி இது வந்து கிரியேட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து போட்டு விடுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் மேக்ஸ் ரீசனிங் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதா இருக்கும். அதை எவ்ரி டே நீங்க நோ ரேண்டம் ஸ்டடி. இங்க வந்து நீங்க அப்படி இப்படிலாம் படிக்கக்கூடாது. ஸ்ட்ரிக்ட்லி நீங்க டெய்லி படிக்கணும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும், டெய்லி நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கை நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 30 நாளைக்கு ஷெட்யூல் மாதிரி வந்து கொடுத்துறேன். இது எல்லாருமே வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ்ல இது உங்களுக்கு கண்டிப்பான முறையில அடுத்தடுத்த இதுல வந்து வந்துகிட்டே இருக்கும். இதை நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல நான் வந்து போட்டு விடுறேன். டெலிகிராம் குரூப்போட பேர் என்ன அப்படின்னா ஒரே பேர் தான் நமக்கு, மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ். நீங்க டெலிகிராம்ல வந்து சர்ச் பண்ணீங்கனாலும் வந்துடும், மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் அப்படின்றது நம்மளுடைய டெலிகிராம் சேனலோட பேரு. அப்படி இல்லை அப்படின்னா டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், வந்து இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு படிக்கிறதுல பேங்க் எக்ஸாம் படிக்கிறதுல என்ன டவுட் இருந்தாலும் எப்போ வேணாலும் என்னை நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸோ 8760610747 அப்படின்றத என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். நீங்க தாராளமா எப்போ வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்னு தோணுச்சுன்னா கண்டிப்பான முறையில் சூப்பர் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு கமெண்ட் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணி விடுங்க. இதுக்கான லிங்க் வந்து இந்த PDF வந்து நான் டெலிகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ண போறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ முறையா நீங்க வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து அடுத்த வாரத்துல இருந்து நமக்கு தரமான வீடியோஸ் வரப்போகுது. திங்கக்கிழமையில இருந்து நான் இறக்கி விடுறேன், ஒவ்வொரு டாப்பிக்கும் இறக்கி விடுறேன். நீங்க கண்டிப்பா பாருங்க. உன்னோட தெரிஞ்சவன் தெரியாதவன், அறிஞ்சவன் அறியாதவன், அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், ஆனப்பட்டவன் பூனப்பட்டவன், உனக்கு யார தெரியுமோ பேங்க் படிக்கிறான் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி மணி என்ன சேனல் இருக்குடா சப்ஸ்கிரைப் பண்றா அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை போட்டு விட்டீங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கும். அடுத்து இதே மாதிரி ஒரு தரமான வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புமணி. தேங்க்யூ. டடா பாய்.